இன்றைக்கு ரெண்டு விதமான கார்டுகள் பேங்க்ல பல கார்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இன்றைக்கு மெயினாக இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள ஒன்று கிரெடிட் கார்டு, ரெண்டாவது டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. சிம்பிள் தியரி, டெபிட் கார்டுன்றது உங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளோ காசு இருக்குதோ அதை உங்களுக்கு வித்ட்ரா பண்ணலாம். 1,00,000 ரூபாய் இருந்தால் 1,00,000 ரூபாய் எடுக்கலாம், 50,000 ரூபாய் இருந்தால் 50,000 எடுக்கலாம், 1000 ரூபாய் இருந்தால் 1000 ரூபாய் தான் எடுக்கலாம். கிரெடிட் கார்டுன்றது அப்படி இல்லை. உங்களோட அக்கௌண்ட்ல காசு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பேங்க் வந்து உங்களுக்கு கடனாக தருது, ஒரு லிமிட் தருவான். ஒவ்வொருத்தர் அந்த சேவிஸை பொறுத்து, ஒவ்வொருத்தர் அந்த காலத்தை பொறுத்து அவன் லிமிட் தருவான். உங்களுக்கு ஒரு 40,000 ரூபா கடன் எடுக்கலாம், உங்களுக்கு 1,00,000 ரூபா கடன் எடுக்கலாம். ஒரு கார்டு, அந்த கார்டில் உங்களுக்கு பர்ச்சேசிங் கூட பண்ணலாம். அப்போ அந்த பேங்க்ல வந்து அவன் அந்த கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணுற நேரத்தில் என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா, இந்த குறித்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்த காசை திருப்பி கொடுக்கணும். அப்படி இல்லைண்டா குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வட்டி உங்களுக்கு எட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் அதுக்கு சைன் பண்ணுறோம். அப்போ டெபிட் கார்டு கூடுமன்றத்தில் மாற்றுக்கருத்துக்குதா? இல்லை. கிரெடிட் கார்டு என்ன கூடாது. ஏன்? அவன் எங்களுக்கு கடன் தாரான், பேங்க் எங்களுக்கு கடன் தாரான், கடன் எடுக்க சொல்றான், கடனை நாங்கள் எடுக்கிறோம், எடுத்துட்டு திருப்பி கொடுக்கக்கூடிய குறிப்பிட்ட நாள் தாண்ட நேரத்தில் நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு சேர்த்து கொடுக்குறோம். அதுக்கு நாங்கள் சைன் எல்லாம் பண்ணிட்டு வரோம். எனவே அது கூடாது. எனவே நாங்கள் எழுதி செய்யணும், அதில் அந்த சலுகை இருக்குது, இந்த சலுகை இருக்குது, அது ஒன்றும் வேணும். நாங்கள் அக்கௌண்ட்டில் காசு போடுவோம், அதை நாங்கள் அவசரத்துக்கு வித்ட்ரா பண்ணி கொள்றதுக்கும். இன்றைக்கி நவீன உலகம், இன்றைக்கி எங்கெல்லாம் போகிறோம், இப்போ சவுதியில் நான் நினைக்கிறேன் எல்லாமே கார்டுக்கு வந்தாச்சு, எல்லாமே கார்டை காட்டிட்டு தான் போகிறாங்க. எனவே அப்படி ஒரு டெபிட் கார்டு எடுத்துக்கொள்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சவுதியில் அந்த பிதாக்கத்து ராஜிஹி என்ற ஒரு கார்டு இருப்பதாக கேள்விப்பட்டேன். அது வந்து டெபிட் கார்டு தான், ஆனால் கிரெடிட் கார்டு அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்களா, அல்லாஹ் அலம். அப்படி இருந்தால் ஓகே. அதாவது டெபிட் கார்டு தான், ஆனால் வேர்ல்ட் வைட் பார்க்குற நேரத்தில் அது இன்டர்நேஷனல் வைஸ் கிரெடிட் கார்டு எல்லா சலுகையும் அதை கொடுத்துருக்கு. அது பிரச்சனை இல்லையே. எங்களுக்கு பேரல்லே முக்கியம், எங்களுக்கு பேர் முக்கியம் இல்லை, விஷயம்தான் முக்கியம். அதுக்கு வேண்டிய பேரை வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. எனவே கார்டுடைய விஷயத்திலே நாங்கள் அந்த சிலாக்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது, அந்த வாலெட்டில் வந்து எல்லா பேங்க்லையும் கார்டை போட்டுக்கொள்ளணும். அதனால் எல்லா பேங்க்லையுமே இதை கொண்டு திறந்து கார்டை வச்சுக்கூடாது. அது இஸ்தப்தி கல்பக்கன்ற மாதிரி ஒரு உள்ளத்துல தான் நீங்கள் கேட்டு பார்க்கணும், என் தேவை எவ்வளோ இருக்குது, நான் பேங்கோட எந்த அளவுக்கு தொடர்பு வைக்கணும். மேக்சிமம் நாங்கள் தேவைக்கு மாத்திரம் பேங்குகளோட வங்கிகளோட தொடர்பு வச்சு கொண்டு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸ். சந்தேகமான விஷயங்களோட தூரமாகிறதுக்கு எங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த விஷயம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நேரம் முடிஞ்சாச்சு. சுருக்கமான தகவல்கள் இதோடு நாங்கள் முடித்துக்கொள்வோம். உங்களோட சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ், இந்த டாபிக்கோட சம்மந்தப்பட்டது. அதான் இப்போ அது மட்டும்தான் அந்த ஒரு தனி பேங்காக இருக்குது. அது வந்து அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்னட்ட கேட்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன்னு தெரியுமா, இப்போ நாங்கள் போய்த்து கேட்கக்கூடிய அவங்க எங்களுக்கு பதில் சொல்லுவாங்க என்னென்னா, நாங்கள் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க, முராபஹாண்டுவாங்க, முஷாரக்காண்டுவாங்க, பல பிஸ்னஸை காட்டுவாங்க. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லுவோம், நீங்கள் பண்ணுற முராபஹா மெத்தட் பிளேன்றோம். அப்போ அவங்க ஓகேன்றாங்க. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் பண்ணுற முராபஹா மெத்தட் பிளே. யார் ஒருத்தர் வெஹிக்கிள் வாங்க வரார், அவருக்கு வந்து ஷோரூமில் போய்த்து வெஹிக்கிளை பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு இவர் இங்குள்ளவர் வெஹிக்கிளை கண்டும் இல்லை, அது ஒன்றும் பார்க்கறதும் இல்லை, வெறுமனே டாக்குமெண்ட்ஸை மட்டும் சைன் பண்ணி கொடுக்குறது, காசை கொடுத்து அனுப்புறது, வாங்கிக்கோங்கன்றாங்க. நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் முராபஹா பண்ணுறதே பிழைன்றோம். அதனால தான் நான் சொல்கிறோம் என்னடா, அவங்க முராபஹா பண்ணுறன்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்களே, சந்தேகத்துக்குரியது. அதனால் நாங்கள் இப்போ இன்னும் தெளிவு வரைக்கும் தவிர்க்கணும். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கொண்டு வருது. அதைத்தான் நான் அடிக்கடி ப்ரோக்ராம்களை சொல்லக்கூடிய சொல்கிறேன். ஃப்யூச்சரில் நல்லா வரணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது. நல்லா வந்தால் நாங்களும் சப்போர்ட்டை பண்ணுவோம். ஏண்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு பண்ண பயான் இது சம்பந்தமாக பேசின சில விஷயங்களை கேட்டால் மக்கள் நினைப்பாங்கன்னு தெரியுமா, மௌலவி பொய்யை சொல்லிட்டு போறாரு. இதே சப்ஜெக்ட் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு யாராவது கேட்கக்கூட நினைப்பாங்க, இவர் பச்சை பொய்யை பேசுறாரு, அப்போ பேங்க்ல அப்படி ஒன்றும் இல்லைன்னுவாங்க. ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் டெவலப் ஆகுது. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த நல்லாவே இருந்த சந்தேகங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் ஆகும். அதான் எப்பயுமே சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 2020 இல்லை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே ஒரு சப்ஜெக்டை பேசினேன். ஒரு சப்ஜெக்ட் ஒன்று, அந்த வீடியோ ஒருத்தர் கொண்டு வந்து காட்டினாரு, நீங்கள் இப்படி பேசியிருக்கிறீங்களே, இப்போ அப்படியெல்லாம் இல்லைன்ட்டு. நான் என்ன பேசக்கூட இருந்துச்சு, இப்போ மாற்றிருக்கிறேன். இந்த அளவுக்கு அந்த இலங்கையில் நடந்த அந்த மோசமான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனை நேரத்தில் கூட வந்தாங்க 2 பேர் விசாரணைக்கு வந்து போட்டு சொன்னாங்க, நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறீங்கன்னாங்க. என்ன கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு வீடியோ காட்டினாங்க.
அதாவது பேங்க் சம்பந்தமாக பேசுறது. அப்போ நாங்கள் இது கவர்மெண்ட் இல்லையே, நான் வந்து எங்களோட இஸ்லாமிக் பேங்கை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை முந்தைய மாதிரி இல்லை, சென்ட்ரல் பேங்கால் அப்ரூவ் கொடுக்கப்பட்டிருக்குது, அவங்களுக்கு பிஸ்னஸ் நடந்தால் தான் சென்ட்ரல் பேங்குக்கு வருமானம், சென்ட்ரல் பேங்குக்கு வருமானம் வந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு வருமானம். அப்போ நீங்கள் இதுக்கு எதிராக பேசுனீங்கன்னு சொன்னால் மக்கள் போக மாட்டாங்க, அப்போ இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு லொஸ்ட் வருமாட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் வேறு மூத்த உலமாக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இது இன்றைக்கு நேரத்தில் ஆரம்ப காலத்து இஸ்லாமிய வங்கியில் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வட்டி பேங்க்கில் நாங்கள் தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு தான் எல்லா உலமாக்களும் ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. அப்போ அப்போவே நீ பிள்ளைன்னு சொல்லியிருக்கணுமே. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நாட்டில் உள்ள இடையே வட்டி பேங்க்கில் பேரை சொல்லி சொன்னாலும் அங்கே போய்த்து உங்களுக்கு டிபாசிட் பண்ணுங்க, வட்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதனால் உங்களுக்கு தான் லாபம். நாங்கள் என்ன சொல்கிறோம், முஸ்லீம்கள் உங்களோட பேங்க்கில் வந்து டிபாசிட் பண்ணுறதால உங்களுக்கு தான் லாபம், ஏன்னா நீங்கள் வட்டி தர தேவையில்லை. அது அப்படியே அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. நான் என்ன சொல்ல வரேன்டா, முஸ்லீம்கள் ஒரு சிலர் என்ன செய்ய பார்க்குறாங்கண்டா, அவங்களுக்கு அந்த வட்டியை ஹலாலாகி கொள்றதுக்கும் அந்த மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை சரி என்று சொல்கிறதுக்காக வேண்டி இப்படி பேசுறது நிப்பாட்ட பார்க்குறாங்க. நாங்கள் ஏன் பேசுகிறோம், எங்களுக்கு ஏதாவது யாராவது காசு தருவாங்களா இதுக்கு எதிராக பேசினா? இல்லையே. எங்களோட உம்மத்தை பாதுகாக்கணும், எங்களோட பொறுப்பு ஒன்று இருக்குது. இஸ்லாமிக் ஃபைனான்சிங் சிஸ்டம் மார்க்கத்தில் ஒரு இதொண்டே இருக்குது, ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு இருக்குதுன்னு நாங்கள் அதை தாண்டி எங்களை போக இயலாது. அதனால நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம், இப்படியெல்லாம் இருக்குது, கவனமாயிருங்க, எது தெளிவோ அதில் மட்டும் கைய வைங்க. நிர்பந்தமான சந்தர்ப்பம் என்று வரக்கொள்ளே நல்லா விளைக்கொள்ளணும். ஆளுக்கால் வித்தியாசப்படும், ஆளுக்கால் வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது யாரும் ஃபத்வாக எடுக்க வர நடந்த சப்ஜெக்ட் சொல்கிறேன். இந்த கொரோனா பிரச்சனை நேரம், அதாவது கொரோனா பிரச்சனை, ஸ்ரீலங்காவுடைய அந்த பொருளாதார பிரச்சனை ஒன்றுக்கு வந்துச்சு. ஆஃப் அவங்களுக்கு டாலர் எல்லாம் திடீரென்று கூடி அந்த இம்போர்ட் எல்லாம் நிப்பாட்டினாங்க. அந்த நேரத்தில் சில வியாபாரிகள் ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னண்டா எங்கள்ட சொந்த காசு, எங்களோட சொந்த காசு, அப்போ கவர்மெண்ட்டில் பேங்க்கெல்லாம் அந்த ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னு கேட்டால் 40,000 ருபீஸ், ஸ்ரீலங்கன் ருபீஸ், 40,000 ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு மேற்பட்ட எந்த ஒன்றையும் வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா நாங்கள் உதாரணமாக ஃபோனில் வந்து நாங்கள் என் அக்கௌண்ட்லேருந்து சைனாவுக்கு ஒரு ப்ரொடக்டை வாங்குறதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ளே டொலராக மாதிரி தானே எப்போ போகுது. அப்போ பேங்க்கில் டொலர் கட்டுறதுக்கு பேங்க்லேயே இல்லை. அதனால் ரூல்ஸ் போட்டாங்க தெரியுமா, 40,000 ஸ்ரீலங்கன் ருபீஸ் பெறுமதியான இதுதான் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், வேற ஒன்றும் பண்ணலாம். இப்போ பிஸ்னஸ் ஆகிறது யோசிப்பாங்க, எப்படி இருக்கும், ஒன்றுமே செய்யலை, பிஸ்னஸ் ஃபுல்லாக கீழே விழுந்துடும். அப்போ வியாபாரிகள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு ஃபத்வா கேட்டாங்க. என்னென்னு கேட்டால், எங்களோட சொந்த காசு ஹலாலா சம்பாதிச்சது, நாங்கள் பொருட்களை வாங்குறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி கொடுறதுக்கு வேற வழியே இல்லை, ஒரே ஒரு வழி மாத்திரம்தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த டைமில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கார்டு ஒன்று இஷ்யூ பண்ணினாங்க, கிரெடிட் கார்டு சிஸ்டம் உண்டு. 7 லட்சம் ரூபாய் என்ன செய்யலாம், டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அப்போ அந்த நேரத்தில் உலமாக்கள் ஒன்று கூடி ஒரு முடிவு ஒன்று கொடுத்தாங்கன்னு தெரியுமா, யாருக்கெல்லாம் தன்னுடைய சொந்த காசை அனுப்பி கொள்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம் இந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் அந்த கார்டை யூஸ் பண்ணலாம். இந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் எல்லாருக்கும் இல்லை, அந்த 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 அதுக்கு யார் ஃபேஸ் பண்றாலும் அவங்க மட்டும், அதை பப்ளிக் பண்ணவும் ஒன்றும் இல்லை. ஏன், அத்-தரூராத் துபீஹுல் மஹ்தூராத், நிர்பந்த சூழ்நிலைகள் சில நேரம் தடையானவைகளையும் அது ஆகுமாக்கும். நிர்பந்த சூழ்நிலை, ஏன்னா நாட்டுக்கு நிறைய பொருட்கள் இல்லை, அதில் சாப்பிட்ற சாமான் அதில் இருந்துச்சு. அப்போ நிறைய ஆய்வெல்லாம் செஞ்சு போட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்களுக்கு மட்டும் இந்த ஸ்ரீலங்காவோட இந்த டொலர் பிரச்சனை முடியும் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதோட மாசான ஒரு 8 மாதம் 10 மாதத்துல அந்த பிரச்சனை முடியுது, அதோட நிப்பாட்டி கொண்டாங்க, நிப்பாட்ட சொல்லிட்டாங்க, அதை தாண்டி யூஸ் பண்ணிடுறாங்க. எனவே நீங்கள் கேட்ட மாதிரி நிர்பந்த சூழ்நிலைகள் வந்த ஆளுக்கள் வித்தியாசமாகும். சில ஆட்கள் வேறு வேறு நாடுகளில் தொழில் புரிகிற ஆட்கள் அவங்க நிர்பந்தத்தை கேட்பாங்க. அப்போ அவங்களோட நிர்பந்தத்துக்கு அது அவங்களுக்கு மட்டும் தான் தீர்ப்பு. நீங்கள் எங்கே சார் நிர்பந்தத்துக்கு தீர்வை வந்து பயானுங்களை பார்த்துருக்கிறீங்களா? இல்லை, சொல்லலாம். அது கடைசிக்கு ஒருத்தர் பிரச்சனையை வச்சு கொடுத்த தீர்வை வந்து எல்லாருக்கும் எடுக்கலாது, எல்லாருக்கும் எடுக்கலாது.